சபரிமலையில 18 படியில இந்த 2 படிக்கட்டு ரொம்ப முக்கியமான படிக்கட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த படிக்கட்டையாவது தொட்டு கும்பிட பாருங்க. 18 படியும் ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கட்டுகள். ஆனா இதுல 2 படிக்கட்டுகள் ரொம்ப முக்கியமான படிக்கட்டு. சபரிமலையில நடந்தத புராண கதையா சொல்றத விட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்திருக்கும். அவங்க சொல்ற சில விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தும். அப்படி பிரமிப்பை ஏற்படுத்தின விஷயம் தான் இந்த கதையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 18 படிக்கட்டுல இந்த 2 படிக்கட்டை முக்கியமா தொட்டு கும்பிட்டு ஏறிடுங்க. அது ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதுல 18 படிக்கட்டுல முக்கியமான படிக்கட்டு என்ன படிக்கட்டுனா 3வது படிக்கட்டு. 1988ல ஒரு முதியவர் ஒருத்தர் கம்பு ஊனி ஏறி போயிருக்காரு. செம்ம கூட்டம். அவரால் ஏற முடியல. 2 படி ஏறிட்ட 3வது படி அந்த கம்பை வச்சு ஊனும் போது என்ன இருக்கு அப்படின்னா ஸ்லிப் ஆயிருக்கு. அந்த கம்பு கீழே விழுந்துருச்சு. இவரும் கீழே போற நேரத்துல சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கத்திருக்காரு. கத்துன அடுத்த செகண்ட்ல எல்லாருக்கும் காத்திருந்த ஒரு ஷாக் என்னன்னா அந்த கம்பு கீழே விழுந்துருச்சு. இவர் மட்டும் அப்படியே அந்தரத்துல மிதந்த மாதிரி நின்றுருக்காரு ஒரு 2-3 செகண்ட்ஸ். அப்படி நின்ன மனுஷன் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாம அப்படியே அந்த படியில நின்று அப்படியே அடுத்தபடி ஏறி இருக்காரு கம்பே இல்லாம. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சொல்லும் போது எனக்கு மெய் சிலுக்க வச்சுது. 2வது படிக்கட்டு என்ன படிக்கட்டுன்னா 9வது படிக்கட்டு. இது வேற எப்பவுமே நடக்கும். 2014ல ஒரு சாமி ஒரு ஐயப்ப பக்தர் ஒருத்தர் ஏறி போயிருக்காரு. 9வது படிக்கட்டு போகும்போது அவருக்கு அந்த படிக்கட்டுல கால் வைக்கும்போது ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கு. அந்த வைப்ரேஷனை பார்க்கறதுக்காக கீழே குனிஞ்சு பார்த்திருக்காரு. அந்த கூட்ட நெரிசலையும் கீழே குனிஞ்சு பார்த்திருக்காரு. ஒரு சின்ன ஓட்டை அவரோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஓட்டையில என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பனோட முகம். நம்ம கருப்பனோட முகம் தெரிஞ்ச உடனே மிரண்டு போயிட்டாராம். ஆனா அங்க இருக்கிற பூசாரிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 9வது படிக்கட்டு வந்து ஐயப்ப பக்தர்கள் கீழே விழாம இருக்கிறதுக்கும் தடுமாறாம இருக்கிறதுக்கும் மேல கை பிடிச்சு கூப்பிடுறதுக்கும் அந்த கருப்பன் துணை இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்றாங்க. ஸோ அந்த 18 படிக்கட்டும் ரொம்ப முக்கியமான படிக்கட்டு. ஆனா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல் கொடுத்துருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். 3வது படிக்கட்டை தொட்டு கும்பிடலாம், 9வது படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு போங்கன்னு. ஆனா அங்க போகும்போது எவ்வளவு கூட்ட நெரிசலா இருக்கும், போலீஸ்காரன் எப்படி பிடிச்சு தள்ளுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னு சொல்லல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு அந்த 18 படிக்கட்டு ஏறும்போது என்ன மாதிரி ஃபீலிங்ஸா இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நடந்த ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். 2வது வருஷம் நான் போகும்போது அந்த சபரிமலை படிக்கட்டுல இருக்கும்போது நான் தெரியாம தப்பி தவறி நடுவுல கூட்டத்துல மாட்டிட்டேன். சுத்தி மூச்சு போக முடியாம எனக்கு மூச்சுத்தனம் வந்து ஒரு செகண்ட்ஸ் மயக்கமே வர்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த டைம்ல ஐயப்பன் கூப்பிடணும்னு தோணல. எனக்கு கருப்பா தான். ஏன்னா எனக்கு குலதெய்வம்னா கருப்பா அப்படின்னு தான் நான் கூப்பிட்டேன். யாரோ ஒருத்தங்க புஷ் பண்ணி தள்ளின மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தபடி எங்க இருந்த அப்படின்னா போலீஸ்காரன் கை பிடிச்சி மேல தூக்க இடத்துல இருந்தேன். அந்த இடப்பட்ட தூரத்துல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் அந்த 18 படிக்கட்டும் போது ஏறும்போது ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு விதமான அனுபவம் இருக்கும். அது என்னங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.